திருச்சிற்றம்பலம். காதார் உழையாட வெங்குண்களநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட புனலாடி சிற்றம்பலம் பாடி வேதப் பொருள்வாடி அப்பொருளாமாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாவாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராகிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழறி வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகர் 24ஆம் குருமகாட்சி மகிழ்கின்றோம். தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டினிலே பரசமய கோளரி ஆதீனத்தை செம்மையான முறையில் நிறுவிய ஆதி குருமதனுடைய குருபூஜை விழா, அதனுடைய 39வது பீடாதிபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய சீர்வளர் புத்தாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஏற்பாட்டிலே இந்த ஆண்டு சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலே கலந்து கொண்டு நல்லதொரு சிந்தனை உரையை, ஆற்றலுக்கான நல்ல கருத்துரையை நமக்கு நல்கி இந்த மண்ணிய மைந்தராக அவதாரம் செய்து இன்று மதுரை ஆதீனத்தினுடைய பீடத்தை அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கும், கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய விஸ்வகர்மா பீடத்தினுடைய ஜெகத்குருவாக வந்திருக்கக்கூடிய சுவாமிகளுக்கும், அவினாசியிலே இருந்து இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய திரு காமாஜிதாஸ் சுவாமிகள் அவர்களுக்கும், மற்றும் நம்முடைய சுந்தரானந்த சுவாமிகள் உள்ளிட்ட மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து துறவியர் பெருமக்களுக்கும், அவையிலே இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கும் நம்முடைய இந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய புத்தாந்தன்ம சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் எல்லா மடங்களோடும் நல்ல தொடர்புடையவர்கள். அதன் காரணமாக அவர்கள் எல்லா மடங்களைச் சேர்ந்த, எல்லா சம்பிரதாயங்களைச் சேர்ந்த பெருமக்களையும் இங்கே அழைத்து சிறப்பித்திருக்கின்றார். அவர்கள் பல மொழிகளை தெரிந்தவர்கள். நம்முடைய மதுரை ஆதீனம் சன்னிதானங்கள் குறிப்பிட்டதை போல பல நாடுகளுக்கு சென்றவர்கள். எந்த நாட்டுக்கு சென்றாலும் நிறைய அவர்களோட நாங்கள் பயணித்திருக்கின்றோம். எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, அங்கே எல்லாம் நிறைய அடியார் பெருமக்களை சந்திப்பது, இலங்கையாக இருந்தாலும் சரி, மலேசியா இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழகத்தின் இந்தியாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டெல்லியாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் போனாலே அந்த ஊரில் அடியார்களை எல்லாம் உருவாக்கி ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றார். சாமி அவர்கள் சொன்னதை போல இந்த மடம் ஒரு சற்று தொய்வாக இருந்தது. அந்த தொய்வாக இருந்த நிலையிலே சாமி அவர்கள் இப்பொழுது பொறுப்பேற்ற பின்னர் மிகச்சிறப்பான முறையிலே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய ஆதி குருமருடைய குருபூஜை விழாவையும் சிறப்பான முறையில் நடத்தி இருக்கின்றார்கள். இறைவனே குருவாக வருவான் என்பது நம்முடைய முன்னோர்கள் வாக்கு. மணிவாசகர் சொல்லுகின்ற போது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய தொன்மையும் என்று சொல்லார். அதே மாதிரி சிவஞான போதம் நமக்கு 8ஆம் சூத்திரம் இந்த குருவாக நமக்கு வந்து எப்படி அருள்வாளித்தார் என்று சொல்லக்கூடியதை சொல்லும். அதைத்தான் எங்களுடைய சாந்தலிங்க சாமி சொல்லுகின்ற போது இறைவனே குருவாக வந்தார் என்பதை எல்லாம் உடையான் குருவாகி இங்கு எமது அல்லல் அறுத்தான் என்றுந்தீவர அவன்தாள் தொழுவாம் என்றுந்தீவர என்று சொன்னார்கள். அத்தகைய வகையிலே இது விஸ்வகர்ம பெருமக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குருபீடமாக இருந்து நல்ல முறையிலே நெறிகாட்டி கொண்டிருக்கின்றது. இந்த பீடத்தினுடைய பணிகள் மேலும் மேலும் சிறக்க வேண்டும். காலத்தினுடைய அறிவை கருதி இந்த நல்ல பீடா அதிபதியினுடைய குருபூஜை விழாவுக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலங்களையும் நல்க போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கனின் நந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் எனிகடிகள் போற்றிமால் நான்மகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய ஆட்கொண்டர்களும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடையிலோர் எம்பாவா என வாழ்த்து நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய